இதுதான் வெட்டியா வீடா இருக்கணும். கதவு சாத்தி இருக்கு. அண்ணா 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 யார் சார் நீங்க? நான் வெட்டியான பார்க்கணும். இருக்காரா? அவர் ஊருக்கு போயிட்டாரா? ஊருக்கு போயிட்டாரா? எப்போ வருவாருன்னு தெரியுமா? தெரியலங்க. ஏதாவது வேலை இருந்தா வருவாரு, இல்லைன்னா ஊர்ல தான் இருப்பாரு. சரி, அவரு ஃபோன் நம்பர் ஏதாச்சும் நான் பேசிக்கிறேன். அவரு ஃபோன் நம்பர் கொடுங்க. சார், அவர் ஃபோனெல்லாம் வச்சுக்கிறது இல்லை சார். அவரே ஃபோன் பண்ணாதான் உண்டு. எந்த ஊருக்கு போயிருக்காருன்னாச்சும் தெரியுமா சார்? அது தென்காசி பக்கம் ஒரு கிராமம் சார். ஆமா, நீங்க? நான் அவர் சொந்தக்காரன் சார். ஒரு வேலை விஷயமா வந்துக்கிறேன். நான் இப்போ கிளம்பிடுவேன். என்னங்க, வெட்டியா வந்தாருன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரி சார், கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல சார். வெட்டியான பார்த்து பாப்பா உயிரோட இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவரை பார்க்க முடியலையே. போட்டா சீக்கிரம் போ. அவன் போயிட்டான. தூக்குன. வாங்க சீக்கிரம். பாத்துன. சீக்கிரம். தம்பி, வெட்டியான பார்க்க போனீங்க, பாத்தியா? இல்லண்ணே, அவர் ஏதோ ஊருக்கு போயிருக்காராம். போயிருந்தாலும் போயிருப்பான். அவனுக்கு வேலை இல்லைன்னா அவன் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிடுவான்பா. ஆமா, வெட்டியான நீங்க எதுக்கு பார்க்கணும்? அண்ணா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வெட்டியாங்கிட்ட ஒரு இறந்த பாப்பா. உங்ககிட்ட இந்த கதையை சொல்லிட்டானா? அவன் போதையில எல்லாத்துக்கிட்டும் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான்பா. கதையா? என்ன கதை? ஓஹோ, அதுவா? டேய், நீ அதிசயத்தை பாத்திருக்கியா? கண்ணால நான் பாத்திருக்கேன். பிள்ளைய பத்த அப்பன் ஒருத்தன் குழந்தை பிறந்தோனே இறந்து போச்சுன்னு புதைக்க சொல்லி என்கிட்ட காசு கொடுத்துட்டு போனான்டா. அவன் போன அடுத்த நிமிஷம் பிள்ளைய பாக்குற அந்த பிள்ளைக்கு உயிர் வந்துருச்சு. என்னடா சொல்ற? உண்மையாவா? ஆமா. பொய் சொல்லாரா? இதையாவது சொல்றது. நீ நினைக்கிற மாதிரி உன் குழந்தை இறக்கலப்பா, பொழைச்சிடுது. அப்ப ஜோசியர் சொன்னது உண்மைதான். என் குழந்தை உயிரோட தான் இருக்கு. ஆனா வெட்டியா உயிர் வந்த குழந்தை என்னென்ன பண்ணாரு? அதுவா, அவன் ஏதோ போதையில உளறான்னு நான் கவனிக்காம விட்டேன்பா.
ஆமா அத நீ ஏன்பா கேக்குற? அண்ணா வெட்டியா உயிர் வந்துருச்சுன்னு சொன்ன குழந்தை ஏன் குழந்தைண்ணே? உன் குழந்தையா? என்னப்பா சொல்ற? அம்மனு நான் தான் வெட்டியங்கிட்ட என் குழந்தை இறந்ததா நினைச்சு புதைக்க சொன்னேன். அடப்பாவுமே, வெட்டியா ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்கான்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணா அவர் எப்பனா திரும்பி வருவாரு? வந்துருவான்பா, ஒரு 2-3 நாள்ல வந்துருவான். உங்க போன் நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போங்க. ஆ, வந்தவனே உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன். இந்தாங்கண்ணே. அண்ணா கண்டிப்பா ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லுங்கண்ணே. போன் பண்ண சொல்றேன்பா. தேங்க்ஸ்ண்ணே, வரேன். ம், சரிப்பா. குழந்தை என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கும்போதுதான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குமா? அண்ணா அங்க வண்டியை நிப்பாட்டுங்க. சரிம்மா. மங்கா பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போயிடலாமா? அது யோசிக்காத மங்கா, வாங்கிட்டு போயிடலாம் பாப்பாக்கு. சரிங்கம்மா. ஆ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேம். ஜெஸ்பான் பேபிக்கு க்ளோத்ஸ் இருக்கு இருக்கா? மேம். எங்க போய் அந்த பக்கம் இருக்கு, வாங்க. ஓகே வா. நீங்க இத பாத்துட்டு இருங்க, வந்துறேன். ஓகேங்க. வாங்க. வாங்க மேடம். மங்கா பாப்பா புடி. ஆ பாத்து. ஹே முடிச்சிட்டியா? அச்சச்சோ. இத பாருங்க மேடம், கட்டுங்க. நல்ல மெட்டீரியல். ஒன்னும் இல்ல. அதை எடுங்க. ஹை சூப்பரா இருக்கு. இவங்க ஊராம்ட்டு குழந்தைய இவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்க. ஆனா இவங்க குழந்தை இவங்க கிட்ட இல்லையே. எல்லாம் விதி. அதை எடுங்க. சேம் பேட்டர்ன் மேம். இது ஓகே. பாருங்க. சரி நல்லா இருக்கு. இந்த கலரே எனக்கு ஆமா பிடிச்சிருக்கு. மேம், சேம் பாப்பாக்கு இதுவே பிரைஸ் ஓகே தான். தான். ஒரே பேட்டர்ன். சூப்பரா இருக்கு. இதுவே கொடுத்துருங்க. ஓகே. அது கூட நல்லா இருக்கு. இதையும் கொடுத்துருங்க. ஓகே. இது மூணையும் பேக் ஓகே. பண்ணிடுங்க. பாப்பாக்கு நல்லா இருக்கு. சரிங்க மேம். மங்கா உனக்கு புடவையா எடுத்துக்கலாமா? வேண்டாமா? அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா எடுக்கணும் உனக்கு. புடவை செக்ஷன் எங்க அந்த இருக்குமா? சைடு மேம். வாமா. பாருங்க மேம். அதை காட்டுங்க. இந்த கலர் அதை காட்டுங்க. சாஃப்டா இருக்கு. நல்லா என்ன இருக்கு மேம். ஃபேப்ரிக் இது? இது பூனம் சாரி மேம், ஜார்ஜெட். பூனம் சாரி. நல்லா இருக்குல்ல மங்கா? அந்த பிங்க் காட்டுங்க. ஐயோ எனக்கு எதுக்குங்க இப்ப புடவெல்லாம்? இது பாரு, சும்மா இரு நீ. இது மூணையும் பேக் பண்ணிடுங்க. ஓகே மேம். பாப்பா ட்ரெஸ்ஸும் பில் பண்ணிட்டீங்களா? ஓகே. பில்லிங் எங்கம்மா இருக்கு? அந்த சைடு இருக்கு மேம். அங்கயா? சரி. ஓகே. எவ்வளவு ஆச்சு? ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க மேம் பில்லு.
சரி 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரிடா சரிடா அந்த பேக் கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே மேம். சரி சரி சரி. ஓ ஓ ஓ ஓ என்னடா அபி 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 சஞ்சீவ், அபி வீட்ல இல்லடா. எங்க போயிருக்கா? அன்னைக்கு மங்கான்னு ஒரு பொண்ணோட குழந்தைக்கு கோவில்ல வச்சு பால் கொடுத்தேன்னு சொன்னால, ஆமா. அந்த மங்கா அபிக்கு ஃபோன் பண்ணா. குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காளாம். அப்படியா? அதான் குழந்தைய பார்க்க போயிருக்கா. சரி, எப்போ வருவா? தெரியலப்பா. சரி, நீ வெட்டியான பார்க்க போனியே, அந்த காரியம் என்னாச்சு? வெட்டியான பார்க்க முடியலமா. அவரு பொண்ணை பார்க்க ஊருக்கு போயிட்டாராம். எப்போ ஊருக்கு போனாருன்ற விவரமும் தெரியல. அதான் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா ஒன்றும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா, நம்ம பாப்பா எங்கேயோ உயிரோட தான் இருக்கு. நிஜமாதான் சொல்றியா சஞ்சீவ்? அப்படின்னா நம்ம பாப்பாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாமா சஞ்சீவ்? கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாமா. கண்டுபிடிச்சிடலாம். செத்து போன புள்ள எங்க இருந்து வரும் சஞ்சீவ்? வானத்துல இருந்து தான் வரணும். அப்பா. சரி சஞ்சீவ். மா வாமா. நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, வா சாப்பிடலாம். வா உட்காரு உட்காரு. டேய், சாப்பிடும்போது என்ன போனு வச்சுட்டு சாப்பிடு. ஆமா, மேனேஜர் கால் பண்றாருமா, என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்க மாட்டேன். சரி. ஹலோ சார். சார் நீங்க எங்க சார் இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன் சார். ஆபீஸ் விஷயமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அத பத்தி உங்ககிட்ட உடனே பேசணும் சார். சார் இப்ப நீங்க ஆபீஸ்க்கு வர முடியுமா சார்? ஏன் ஏன் இப்போ பதட்டமா பேசுறீங்க? என்ன விஷயம்? சார் அத போன்ல சொல்ல முடியாது சார். உடனே ஆபீஸ்க்கு வாங்க சார், உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன். சரி வைங்க, நான் உடனே வரேன். சரிங்க சார். இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பதட்டமா பேசுறாரு. அப்படி என்ன ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை? சஞ்சீவ், மேனேஜர் எதுக்குடா கால் பண்ணாரு? அம்மா கிட்ட ஆபீஸ் பிரச்சனை பத்தி சொல்லாம வேணாமா? முதல்ல மேனேஜரை பார்த்து ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுப்போம், அப்புறமா சொல்லிக்கலாம். என்னடா? இல்லம்மா, ஏதோ முக்கியமான ஃபைல்ல நான் சைன் போடணுமா, நான் உடனே ஆபீஸ் போகணுமா, வர சொன்னாரு. போயிட்டு வந்துடுவா. டேய் முதல்ல சாப்பிட்டு போடா. இல்லம்மா, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். டேய் சஞ்சீவ், ஷோ, தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிடாமலே போறான். அப்படி என்னதான் அவசரமான வேலையோ? மங்கா, பாப்பாக்கு என்ன பேர் வைக்க போற? அது இன்னும் முடிவு பண்ணலமா. நீங்களே பாப்பாக்கு ஏதோ நல்ல பேரை சொல்லுங்களேன். நானா? என்ன பேசுற மங்கா? நான் எப்படி உன் குழந்தைக்கு பேர் வைக்க முடியும்? ஏன் வச்சா என்ன? சொல்ல போனா என் பாப்பா மேல நீங்க தான் என்னை விட ரொம்ப பாசமா இருக்கீங்க. அதனால நீங்களே ஒரு நல்ல பேரை சொல்லிடுங்கம்மா. சரி, நம்ம வீட்டுக்கு போனதும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு பாப்பாக்கு ஒரு நல்ல பேரை வச்சிடலாம். அழகா இருக்கு. மங்கா, உன் வீடு எங்க இருக்கு? காசிமேட்ல இருக்கு. ஆஹா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117,
சஞ்சீவ் எங்க போறான்? நான் சொன்னல என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ், அதோ அவர்தான். அண்ணா கொஞ்சம் வேகமா போறீங்களா அவர்கிட்ட? போறோம். சஞ்சீவ் சஞ்சீவ் ஏ சஞ்சீவ் சஞ்சீவ் நில்லு சஞ்சீவ். ஐயோ சஞ்சீவ் போயிட்டானே. மங்கா இதுதான் எங்க வீடு. உங்க வீடு ரொம்ப பெருசா அழகா இருக்குமா? உள்ள வா, இன்னும் அழகா இருக்கும். வா. என்னடா என்ன மங்கா நின்னுட்ட? உள்ள வா. இல்ல பரவாயில்லம்மா. அட வாமா உள்ள வா. மா இதோட 5 தடவை கால் பண்ணிட்டேன். குழந்தைய கொல்ல நான் ரெடி பண்ண ரவுடி போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஸ்ரீஜா, போன் அவன் எங்கேயாவது வச்சுட்டு வெளியில போயிருப்பான் போல. அவன் மிஸ்டு காலை பார்த்து கூப்பிடுவான், விடு. என்னடா தங்கம்? அத்தை அபி என்ன? வா அபி. அத்தை இவதான் மங்கா. வணக்கம். வணக்கம்மா. இது மங்காவோட பாப்பா. வாங்கிக்கோங்க. தூங்குறீங்களா? என்னம்மா என்னடி சொல்லும்? பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இவங்க குழந்தைக்கு பால் கொடுத்த உடனே குழந்தை நல்லா ஆயிடுச்சுமா. அத்தை பாப்பா ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்தா. ஓ என்னடா குட்டி, என்னடா? என்னடா? ரொம்ப நன்றிமா. எதுக்குமா நன்றிலாம்? எங்க அபி இப்ப நல்லா வாய் விட்டு சிரிச்சு நிம்மதியா இருக்கானா, அதுக்கு நீயும் உன் பாப்பாவும் தாமா காரணம். அதான் சொன்னேன். நான் எதுவும் பண்ணலமா. இவங்க தான் என் குழந்தைக்கு எல்லாம் பண்றாங்க. என்னை விட குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க. என்னம்மா? அபி இப்பதான் சஞ்சீவ் போறான். அவன் இருந்திருந்தா உன்னையும் பாப்பாவையும் பாத்துட்டு போயிருப்பான். நாங்களும் பார்த்தோம் அத்தை. கூப்பிட கூப்பிட போயிட்டாரு. ஓ அபி நீ உட்காருமா, நான் இப்ப வந்துடுறேன். அபியை பார்த்தா பாவமா இருக்கு ஸ்ரீஜா. ஊரா வீட்டு குழந்தைய தான் வீட்டு குழந்தை மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சரா பாரு. தான் பித்துக்கு வழி தேடுற. ஆமாமா, அதுவும் ஒரு பிச்சைக்காரியோட குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இதுல அத்தை வர பிச்சைக்காரியோட குழந்தைய வீட்டுக்குள்ள விடக்கூடாதுங்கிற விவசாய இல்லாம அபிக்காக பிச்சைக்காரிய வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்காங்க.
மா ம், வா போய் அபிய கொஞ்சம் வெறுப்பேத்தலாம். சரி ஸ்ரீஜா வா.